والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ يدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அல்லாஹ்வும் நிகழ்த்த அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நீதியுள்ளவர்களாக. கணிப்பும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான ஆதித்தவர்களே, இணைப்புக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களின் நினைவாக நன்மக்களின் சமூகத்தில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பவர்கள் நாளை கூட போற்றுவதில் நமது உயிருக்கு உயிரான உயிரும் மேலான உத்தமத்திற்கு தூதர் ஆற்றமுள்ள நபியின் கண்ணன் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட செய்ய நசீபையும் பாக்கியத்தையும் கொண்டு புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் நல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் தந்தைகளையும் ஆக்கியதை புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காகத்துள்ளா சென்று பலமுறை ஹஜ் செய்வதற்கும் நம்மும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் நினைவிலும் புனிதமான மதீனா நகரம் சென்று தியானத்து செய்யக்கூடிய பேர் பதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தொடர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் பேர் என்றால் நன்மக்கள் நாடாக்களினுடைய நினைவு நாட்களை அனுஷ்டிப்பதுடன் வாழ்க்கைக்கு அவ்வப்போது தேவையான பல உபதேசங்களை நமக்குள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை இம்மை வறுமையிலும் அழகுபடுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளத்தை உறுதித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இன்றைய நாள் காலத்திற்கு ஏற்ப அழகான ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும் மாண்பாளர் என்ற விதத்தில் பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு
உலகத்தில் வாழ்வது போன்று எப்படியும் வாழலாம் என்ற விதத்தில் வாழ்ந்துவிட முடியாது. மனிதனாக பிறந்து ஈமானை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கென்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்கள் என்ற விதத்தில் நாம் அதை ஏற்று அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் சிலர்கள் குறித்து அல்லாஹ் சொல்வான் அல்லவா, அவர்கள் காட்டிருந்தும் தொண்டர்கள் தமிழர்களும் கொண்டவர்கள் வாயிலிருந்தும் அவர்கள் உண்மையர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரக்கூடிய அத்தகைய அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிடக்கூடும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்தருவானாக. வாழ்க்கை அழகுவது என்ற விதத்தில் அந்த ஆபரணங்கள் வாழ்க்கையின் அழகுக்கான ஆபரணங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எடுத்து சொல்லும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற அடிப்படையில் சொல்வார். நிச்சயமாக உங்களுக்கு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அழகிய முன்மாதிரி. இந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணையும் பொழுது இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையை அழகு வரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் இடத்தில் அங்கீகாரமாகக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாம் சொல்ல போனால் உலகத்தில் ஒரு தவறான ஒரு கருத்து இன்று வரையிலும் மிக உக்கிரமமாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். இஸ்லாம் வானலால் பரவியது என்று சிந்தித்து பார்த்தால் நிதர்சனம் என்ன என்பதை, உண்மை என்ன என்பதை நாம் அறிந்தோம் என்றால் இஸ்லாம் வானலால் பரவவில்லை. இஸ்லாம் வாழ் கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது அந்த தடைக்கு ஒரு தடை விதிப்பதற்காகவே வாழிக்கப்பட்டது. மாறாக இஸ்லாம் அதனுடைய நல்ல குணங்களை கொண்டு மக்களுக்கு மத்தியில் கவரப்பட்டது. மக்களை தன்னுடைய நல்ல குணத்தால் தன்பால் ஈர்த்தது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய குணநலங்கள், அவர்கள் போதித்த அழகிய குணநலங்களின்பால் அன்றைய மக்கத்து மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். சாலை சாலையாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள், இஸ்லாத்தை வலுப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை வலுப்படுத்தினார்கள் என்று சொல்வதை விட இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில் தம் வாழ்க்கையை அவர்கள் அடக்குப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய நல்ல குணநலங்களில் ஒன்றானது மன்னிக்கும் தன்மையை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறது. தனக்கு அநீதம் இழைத்தவர்களையும் மன்னிக்க வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் அவருக்கு சொல்லியிருக்கார்கள். தனக்கு கொடுமைகளை
செய்தவர்களையும் மன்னித்து வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காட்டியுள்ளது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கான அழகிய முன்மாதிரி என்று சொல்லித் தருவார். இன்னும் சொல்ல போனால் மன்னிக்கும் தன்மை உடையவர்களே அல்லாஹ்விடத்தில் பக்தியாளர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லும். குர்ஆன் நமக்கு வழிகாட்டி ذَلِكَ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த வேதம் இது சத்தியமானது, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாதது, இது பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். பயபக்தியாளர்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹ் தஆலா இலக்கணமாக்கி தருவார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை இப்படி சொல்கிறார், சாரியூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். ரப்பின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். ரப்பின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஜன்னத்தின் அதுபோன்று அவனுடைய சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். எத்தகைய சொர்க்கம் தெரியுமா? அவனுடைய சமாவாக்குவல் அதனுடைய அகலம், நீளம், அகலம் சொல்ல வேண்டும் என்றால் இத வானம் பூமியினுடைய நீளம் அகலம் போன்றது, ஒரு எல்லை இல்லாத இடத்தில். இத்தகைய சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். இத்தகைய மகத்தான இந்த சொர்க்கம் யாருக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது முத்தகீன்களுக்காக அது படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்தகீன்கள் யார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறார். அவன் அழைப்பது எதன்பால்? தன் மன்னிப்பின்பால் அழைக்கின்றான். சாரியோ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். அவனுடைய சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் யாருக்குரியது? பயபக்தியாளர்களுக்குரியது என்று சொல்லிவிட்டு அந்த பயபக்தியாளர்களுக்கான இலக்கணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراஇ. அவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? அவர்கள் ரகசியமாக கஷ்டமான சூழலிலும் கூட, சிரமமான தனக்கான சிரமமான சூழலிலும் கூட அல்லாஹ்வுக்காக அவர்கள் தர்மம் செய்பவர்கள், செலவழிப்பவர்கள். ஒரு இலக்கணம். அடுத்து சொல்வான் கோபம் வரும் பொழுது அதை அப்படியே வென்று விழுங்கிவிடக்கூடியவர்கள், அதை அப்படியே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். கோபம் வந்த பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் நன்கு சிந்திக்க வேண்டும். முத்தகீன் அப்படின்றது அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள், தன் சொர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள். இந்த மன்னிப்பும் இந்த சொர்க்கமும் யாருக்கு கிட்டும்? முத்தகீன்களுக்கு கிட்டும். அந்த முத்தகீன்கள் யார்? அவர்கள் ரகசியத்திலும் ரகசியத்திலும் அவர்கள் கஷ்டத்திலும் விசாலமா இருக்குதுன்னு மட்டும் இல்லை, தனக்கே சிரமம் இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ் தர்மம் செய்ய சொன்னான் என்று தர்மம் செய்பவர்கள். அப்ப இந்த இடத்திலையும் ஒரு கருணை, ஒரு விசாலத்துவம், ஒரு இரக்கத்துவம் அப்படின்றது இதுல ஒண்ணு. அடுத்து அவன் சொல்லுவான் தனக்கு உச்சகட்டமான கோபம் வந்த போதும் கூட அந்த கோபத்தை வென்று விழுங்கி விடுபவர்கள். கட்டுப்படுத்தினா மட்டும் போத வாய் பேசாத இடத்துல கை பேசிவிடும். சில இடங்கள்ல வாய் பேசாத இடத்தில் கை பேசிவிடும், கை பேசாத இடத்தில் கண் ஜாடை பேசிவிடக்கூடியதாக இருக்கும், கண் ஜாடை பேசாத இடத்தில் உடல் அங்கங்கள் பேசிவிடக்கூடியதாக இருக்கும். கையால் அடிக்கிறது மட்டும் துன்புறுத்துதல் அல்ல, சில பேர்கள் கண்ணாலேயே துன்புறுத்துவார்கள், சில பேர்கள் சில செய்கையினாலேயே துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி அடக்கிக் கொள்வதோடு
தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களையும் அவர்கள் மன்னித்து விடுபவர்களாக இருக்கிறார். இது போன்ற இஹ்சான் உள்ளவர்களையே, இது போன்ற கிருபையும் கருணையோடும் இருப்பவர்களையே அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அழகிய பண்புகள், அழகிய குணம் இன்னைக்கு நம்மள இன்றைய காலத்துல வேகமான இந்த கால சூழலில் இந்த தன்மைகள் இல்லாததினாலேயே பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், ஹக்கை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் அமைதி காக்க சொல்லவில்லை. ஆனால் சமூக வாழ்க்கை, உறவுகளுக்கு இடையில், குடும்பத்துக்கு இடையில், தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு இடையில், தன்னோடு கொடுக்கல் வாங்கலுடைய இடையில், தன்னை அன்றி இருப்பவர்கள், ஒன்றி இருப்பவர்கள், சார்ந்து இருப்பவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகாக சொல்லித் தருவான். இன்னும் ஒரு இடத்தில் முத்தகீன்களுக்கான இலக்கணத்தில் மிக முக்கியமான இலக்கணமாக இந்த இலக்கணத்தை அல்லாஹ் சொல்வான். நீங்கள் மன்னித்து வாழுங்கள். அநீதம் இழைக்கப்பட்ட போதும் கூட, உங்களுக்கு கொடுமைகள் நடத்தப்பட்ட போதும் கூட, உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டும் கூட, உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தப்பட்ட போதும் கூட நீங்கள் மன்னித்து வாழுங்கள். அப்படி மன்னித்து வாழுவது இது தக்வாவுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமானது. அல்லது இந்த குணம் உங்களை தக்வாவுடைய வாழ்க்கையில் மிக நெருக்குவதற்கு மிக வல்லது என்ற விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார் என்றால் அல்லாஹ் அடுத்து இன்னும் சொல்வார், ஃபஅஃபு ஃபஅஃபு வஸ்ஃபஹு. குற்றம் இழைத்தவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்ஃபஹு, அவர் செய்த குற்றத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். அவர் செய்த துரோகத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். அவரினால் ஏற்பட்ட அநீதத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். நடக்காத மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை சொன்னது மாத்திரம் அல்ல, அதை அப்படியே எடுத்து நடத்தி காட்டினார்கள், வாழ்ந்து காட்டியவர்கள். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஈமானும் அதுதான். உலகத்தில் பலர் சொல் ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும். சொன்னதை செய்யாமல் போயிருந்திருக்கலாம், சொன்னதை வாழ்க்கையில் எடுத்து நடக்க தவறி போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உயிர்களும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே எடுத்து வாழ்ந்து காட்டி, சொன்னதை எடுத்து நடப்பது சாத்தியம் என்று காட்டி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது இப்படிதானே சொன்னார்கள், பெருமானாரினுடைய குணநலம் என்ன, பெருமானாரினுடைய குணாதிசயங்கள் என்ன? வெளியில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நிலை, வீட்டிற்குள் இருக்கும் நிலை என்ன? ரகசியமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வெட்ட வெளிச்சம். ரகசியமான நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை என்ன, குணநலங்கள் என்ன என்ற பொழுது அதற்கு செய்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழகாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். பெருமானாருடைய குணாதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் திருமறையை பார்த்துக் கொள்ளுங்கள். திருமறையில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நாமெல்லாம் மௌலிகத்திற்காக ஓதியவர்கள், ஓதுபவர்கள் எல்லாம் கடைசி மூச்சு வரையிலும் தன் ஓடுற மதகுகளை ஓதும் பாக்கியம் உள்ளவர்களாகவே ஆக்கி வைப்பார்கள். அதில் ஒன்றும் இல்லாத
இல்லாததை சொல்லப்பட்டிருக்கவில்லை, கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கவில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து கோர்க்கப்பட்ட காவியங்கள், கவிதை வார்த்தைகள், ஹிகாயத்துகள். இந்த ஹிகாயத்துகளை நாம் ஓதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான முழுதுல நமக்கு சொல்லித் தரப்படும். அதற்கான அந்த அடித்தளத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு, நமக்கு என்று ஒரு வரையறை உண்டு. ஜீவராசிகள் வாழுவது போன்றெல்லாம் நாம் வாழ்ந்துவிட முடியாது. நமக்கு சொல்லித் தரப்பட்ட விதத்தில் தான் நாம் வாழ வேண்டும். நம்ம பேச்சுதான் எப்படி இருக்கணும், நம்முடைய நடை இப்படி இருக்கணும், நம்முடைய உடை இப்படி இருக்க வேண்டும், ஒரு சபையின் நாகரிகங்கள் இப்படி இருக்கணும், இப்படி வரணும், இப்படி உட்காரணும், எல்லாம் நமக்கு கற்றுத்தரப்பட்டவை. அந்த வார்த்தை நாகரிகத்தை நாம் பெருமானாரிடத்தில் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன். அசிங்கமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. தகாத வார்த்தைகளை உச்சரிப்பவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. வலா லஆனன், யாரையும் பழிப்போர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை, வாழ்ந்ததில்லை. வலா சப்பாபன், யாரையும் திட்டுபவர்களாகவும் வாழ்ந்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சமயத்துல நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், அறிந்தோ அறியாமலோ சில பேர்கள் நம்ம சொல்வது கூட உண்டு. அவன் வாய்ப்பு இருந்தாலே அவங்க கைமாதாம வாயில் வந்து நம்ம வாசிக்க சப்பாபன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டாகவோ அல்லது ஒரு காரணமாகவோ யாரையும் திட்டுபவர்களாக இருந்ததில்லை. நம்ம பேச்சு தொடங்கும் போதே அந்த திட்டுதலுடைய வார்த்தையோடு தான் தொடங்கும். பெருமானாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வைக்கின்றான். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெருமானாரினுடைய உடை, நடை, பேச்சு, துணிகள் இவைகள் குறித்து கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபாஹிஷன் வலா ஸஹாபன் ஃபில் அஸ்வாக். கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுபவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. தேவையில்லாமல் கடை வீதிகளை சிந்தித்திருக்கிறவர்கள் இருக்கிறதா இல்லையா, இது போன்ற பழக்க வழக்கங்கள் பெருமானாரிடத்தில் இருந்ததில்லை. அடுத்து சொல்வார்கள், அவர்கள் தீங்குக்கு தீங்கை கொண்டு பதில் சொல்ல மாட்டார்கள், தீங்கு செய்தவர்களுக்கு தீங்கை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். வலாக்கி யாஃபு, தனக்கு தீங்கு செய்தவர்களையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து வாழ்ந்து காட்டினார்கள். தீங்கு செய்தவர்களை மன்னித்ததோடு நின்று கொள்ளாமல் அவர் செய்த தீங்கை மறந்து விடுவார். முஸ்லிம்கள் படுத்தாத கொடுமைகளா? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் மக்கத்து மக்களால் கொடுக்கப்படாத இன்னல்களா, துன்பங்களா நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், நம் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. நம் உள்ளத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பதிந்திருக்கிறது. பெருமானார் பட்ட கஷ்டங்கள். ஒரு கட்டத்தில் வளர்ப்பு தந்தை அப்துல் முத்தலிப் அபூ தாலிப் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். வாழ்க்கை துணைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து விடுகிறார்கள். இந்த இரண்டு பேர்களும் ஹயாத்தாக இருந்தது பெருமானாருக்கு ஒரு பக்கபலம். இரண்டு பேர்களினுடைய இழப்பு மக்கத்தார்களுக்கு பெருமானாரை துன்புறுத்துவதாக
செல்வதற்கான வழிகளை அது திறந்துவிட்டது. இந்த கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் சென்றவர்கள் வீடு திரும்புகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். வீட்டு கதவை திறந்தவர்கள் அதற்கு செய்திருக்கிறார் பாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. திறக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் அப்பால் நின்றிருந்த தன் தந்தை ஈருலகத்தின் தலைவர் ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோலம் கண்டு கண்கள் குளமாகி தாரை தாரையாக கண்ணீர் சிந்தினார்கள். தேம்பி அழுவதின் காரணத்தினால். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றிருந்த தோற்றம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சேற்றுக்கரைகள், சேற்றை எடுத்து வீசப்பட்டிருந்தது பெருமானாரின் மீது. தன் தந்தை அல்லாஹ்வினுடைய வஹியை போதனைகளை சொன்னதற்காக இந்த மக்கள் இப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள் என்று திரும்பி அழுதவர்களாக பெருமானாரை உள்ளடைத்து தலையை தண்ணீர் ஊற்றி சேற்றுக்கரைகளை தன் கைகளால் தேய்த்துக் கொண்டே ஒரு பக்கம் இருக்கிறார்கள். கழுகப்பட்ட தண்ணீர் ஒரு பக்கம் அடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு செய்யப்பட்டார் பாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கண்களில் கண்ணீர் ஒருவரும் தாரை தாரையாக வருகிறது. சிரித்துள்ளார்கள். இத்தனை துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்த போதும் கூட நமக்கு ஒரு நாள் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் நம்மிடத்தில் அதிகாரம் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லது இப்படிப்பட்ட கட்டங்களில் எல்லாம் நாம் எப்படி நடந்திருக்கிறோம் என்பதும் நம் கண் முன்னால் இருக்கிறது. ஆனால் காலம் கணிகின்றது, காலம் கடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரத்திலும் அனைத்து அதிகாரங்களும் வந்து சேருகிறது. மக்கா வெற்றியின் பொழுது பெருமானார் நினைத்திருந்தால் தன்னை துன்புறுத்தியவர்கள் ஒவ்வொருவர்களையும் அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து அவர்களை எப்படியெல்லாம் தண்டித்திருக்க முடியும். ஆனால் அவர்களும் அப்படிதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னை சரணாகதியாக்கி இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் தகும், அவர்கள் நம்மை எப்படி தண்டித்தாலும் தகும். காரணம், அவ்வளவு நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். பெருமானார் இன்று நம்மை என்ன செய்வார்களோ என்ற நிலையில் அஞ்சி பயந்து நடுங்கி போய் பெருமானாருக்கு முன்னால் கரம் கட்டி நின்ற பொழுது கருணையே உருவான ஆத்தமும் நபி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த மன்னிப்பையும் அந்த தவறுகளை மறந்ததையும் அவர்கள் வெளிப்படுத்திய விதத்தையும் நாம் பார்க்கின்றோம். லா தத்ரீப அலைக்கும் அல்-யௌம். இன்று உங்களிடத்தில் எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். உங்களிடத்தில் எந்த பழி தீர்த்தலும் கிடையாது. அன்தும் துலகா, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டீர்கள் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை பெருமானாரிடத்தில் இருந்தும் வெளிப்படும் என்ற நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் ஒரு புறமச்சம் இருந்தது. பெருமானாரிடத்தில் இருந்தும் இத்தகைய மன்னிப்பு வந்த பொழுது இஸ்லாத்தின் எதிரியாக கருதப்பட்டவர்கள் எல்லாரும் கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி இஸ்லாத்தின் வட்டத்திற்குள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பது நமக்கான வரலாறு இருந்தார். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். தனக்கு அதீதம் இழைத்தவர்கள் ஒரு பக்கம், சின்ன அதிகாரத்துக்கு கீழ் உள்ளவர்கள்
பார்க்கின்றோம். எடுத்ததற்கெல்லாம் குறை குற்றங்கள் சொல்லக்கூடியது ஒரு பக்கம் இருந்தால், குற்றம் குறைகள் நடக்கும் பொழுது அதை நாம் எப்படி கையாண்டோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் மறுபுறம் நமது உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நமக்கெல்லாம் தெரியும். லகத் ஹதிம்துஹு 9 சினீன். ஒவ்வொரு வருஷங்கள் நம்ம சொல்றோம், சில வருடங்கள் நீண்ட நிறைய காலங்கள் நான் பெருமானாருக்கு சேவை செய்திருக்கிறேன். அவர்கள் ஒரு சிறு பிள்ளையாக பெருமானாரிடத்தில் சேவைக்காக வந்தவர்கள், சிறுமத்துக்காக வந்தவர்கள். சிறார்களிடத்தில் இருந்தும் எப்படி தவறுகள் நடைபெறும் என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல. அப்படி தவறுகள் நடந்த போதும் கூட ஹஜ்ரத் சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஏன் இதை இப்படி செஞ்ச, நான் அப்படியே செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படி செய்தார், நான் இப்படி எல்லாம் செய்ய சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில்லை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். அதே செய்தி இன்னொரு ஹதீஸிலும் நமக்கு வருகின்றது. அது போன்ற செய்தி ஒன்று. ஒருவர் வருகிறார், பெருமானாரிடம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய வேலையாட்களை ஒரு நாளைக்கு நான் எத்தனை முறை மன்னிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள், பதில் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய வேலையாட்களை எவ்வளவு நான் மன்னிப்பது, அவர்களுடைய குற்றங்களை குறைகளை? பெருமானார் அமைதி காக்கின்றார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். மீண்டும் அவர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 70 தவறுகளை நீங்கள் மன்னிக்க. நாளுக்கு 70 தவறுகள். தவறாக இருந்த 70 தடவை மன்னிக்க சொல்கிறார்கள். இந்த 70 கரெக்டா 70 அப்படின்றதல்ல, அதிகத்துவத்தை காட்டும் மூலமாக எவ்வளவு உங்களால் மன்னிக்க இயலுமோ அவ்வளவு மன்னியுங்கள். எவ்வளவு மன்னித்தாலும் அது உங்களுக்கு நன்மையானது, நலமானது என்பதை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். மன்னிப்பு இறைவனிடத்தில் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துகின்றது. இறைவனிடத்தில் நம்மை பக்தியாளராக கொண்டு போய் சேர்க்கின்றது. சொர்க்கத்திற்கு உரித்தானவனாக நம்மை ஆக்கி காட்டுகின்றது. சமூகத்தில் ஒரு அழகிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக நம்மை நல்ல உடை உடுத்தினாட்ல அழகு வந்துடாது. நல்ல விலை உயர்ந்த பொருட்களை நாம் பயன்படுத்துவதனால் அழகு வந்து விடாது. வாழ்க்கையின் அழகு, வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஆபரணம் அழகிய குணங்கள். அந்த அழகிய குணங்களில் மிக அழகிய குணமாக உள்ளது மன்னித்து வாழக்கூடிய தன்மை. மன்னிப்பதை அல்லாஹ் நேசிக்கின்றான். நாமெல்லாம் ரமலானை கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? அடுத்த பிறகு இருக்கிறோம். ரமலான்ல ஒரு பக்தி இருக்கும், அது அப்படியே தேங்கி 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 காணாம போயிடும். நல்லா பாதுகாப்பாக இந்த ரமலான்ல ஏற்றிய அந்த சார்ஜ் அது அடுத்த ரமலான் வரையிலும் நீடித்திருக்க அல்லாஹ் செய்வாங்க. அடுத்த ரமலான்ல அந்த பலம் இன்னும் கொஞ்சம் பவர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய, இப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்திகள் அதிகரிக்கும் தன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாங்க. இறுதி 10ல ஒரு துவா நம்மளை அதிகமா சொல்லப்பட்ட அதிகமா உதவும் செய்யணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், ரட்சகா நீ மன்னிப்பவன். என்னர்த்தம்? ரட்சகா
நீ மன்னிப்பதை விரும்புபவன். துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுவான், என் மன்னிப்பு உனக்கு வேண்டுமா, நீ உனக்கு கீழ் உள்ளவர்களை மன்னித்து வாழ. அல்லா துஹிப்புன அன் யஅஃபுல்லாஹ் அப்படின்ற மாதிரி விதத்துல நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா, நேசிக்கவில்லையா? அல்லாஹ்வின் மன்னிப்பு வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படி மட்டும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ன்றத சொல்லிட்டு இந்த பக்கம் 4 பேரை நாம் நோயினைப்படுத்திக் கொண்டிருந்திருந்தால், வேதனைப்படுத்திக் கொண்டிருந்திருந்தால், அனிதம் விளைத்துக் கொண்டிருந்திருந்தால், சொன்ன அமல் சொந்தமா செஞ்ச அமல். ஆனால் இங்க அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுடைய மன்னிப்பு இல்லாமல் அவன் மன்னிப்பு வழங்க மாட்டான். அல்லாஹ் சொல்வான், என் மன்னிப்பு வேண்டுமா, என் மன்னிப்பு வேண்டும் என்றால் நீ மன்னித்து வா. ஒரு காலம் இருந்தது, யாசகர்களும் கூட நமக்கு பயான் செஞ்சுக்கிட்டே தான் யாசகம் கேட்டு வந்தாங்க. ஒரு காலம் தீனியுடைய ஒரு நல்ல வலுவான ஒரு காலம் தேய்ந்து கொண்டே போகிறது. பெருமானார் சொல்லிட்டாங்க, கொஞ்சமா தீன் கலந்துக்கிட்டே தான் போகுது. தீன் தேய்ஞ்சிட்டே தான் வருது. அப்ப ஆரம்ப காலத்துல நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம், அந்த யாசகம் கேட்டவர்கள் எப்படி வந்தாங்க? இப்படி இந்த வாசகத்தை சொல்லி யாசகம் கேட்டவர்கள் காயப்பட்டதில் நாக்காதால கேட்டது. இரப்பமும் மனசு வாழும், இரப்பமுக்கும் மனசு சமா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. புவியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் இருப்பவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். ஆனால் இன்று நம்முடைய நிலைகளை நாம் சிந்தித்துள்ளார்கள். எனவே நாம் மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் மன்னித்து வாழும் பொழுது அவன் வழிய வந்து நமக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னதோடு மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டினார். இதற்கு செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் ஒரு நாள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவின் வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தேன். ஒரு கிராமவாசி, ஒரு கிராமத்தவர், மலை படிவாரங்களில் வசிக்கக்கூடிய ஒருவர். நாகரிகங்கள் இருக்காரு, கிராமத்தார் நாகரிகம் இருக்கார். அந்த நாகரிகம் அறியாத அந்த நபர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகிறார். பெருமானாரினுடைய பொன் மேனியில் அந்த நேரத்தில் ஒரு போர்வை இருக்கிறார். போர்வை எடுத்து போட்டுகிறாங்க. கொஞ்சம் முரட்டு போர்வை, கொஞ்சம் தடிமனான போர்வை. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் போட்டுகிறார். அந்த கிராமவாசி வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களினுடைய தன் மேனியில் அணிந்திருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த போர்வையின் ஒரு சிம்பை பிடித்து இழுத்து கடந்து யா முஹம்மது அல்லது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு உண்டான பணம் உங்கள்கிட்ட இருக்கு, உங்க கஸ்டடியில் இருக்குது, உங்க பொறுப்புல இருக்கிறது. அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் தர சொல்லுங்க. நம்முடைய திருவிழா யாத்திரம் கேட்டா நம்ம நிலைமை யாசகம் கேட்பவர் கொஞ்சம் நம்மளை நச்சரித்து கொஞ்சம் பிடிவாதமா நம்மகிட்ட கேட்டாலே நமக்கு கோபம் வந்துருது இல்லையா? மேலணிந்திருக்கக்கூடிய துண்டை பிடித்து இழுத்து எங்களுக்கு உள்ள பணம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார். அனுசரதில்லாத சொல்றாங்க, அந்த போர்வையை இழுத்த விதம் இப்படி போட்டுருக்காங்க. திரும்பமா பிடிச்சி இருந்தா கழுத்து நிறைவடுமா இல்லையா? கழுத்து நிறைவட்டதோடு மாத்திரமல்ல,
அந்த தடிமனான அந்த போர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உடலில் பொன்மேனியில் தடம் பதித்து விட்டிருந்தது. அதனுடைய தடயம் தெரிந்தது. எந்த அளவுக்கு அது பதிந்திருக்கும், எந்த அளவுக்கு அது நிறுத்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன பதிலை, அது கிராமத்தாரிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை ஹதரத் சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால ஒரு ஆள் இருந்தா திரும்பி பார்த்தாங்க. எழுந்துக்கிட்டே தான் கேட்டாரு, யார் கேட்கிறா அப்படின்ற விதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். நம்ம வார்த்தையால் வசைப்பாடாமல் இருந்தா குறைஞ்சபட்சம் இப்படினாவது ஒரு செய்தியை நம்ம வெளிப்படுத்திருக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் விதம் சிரித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தார்கள். சும்மா அமரலஹு பிஅதாஇன், பிறகு அவருக்கு தேவையான அளவுக்குண்டான காணிக்கையை கொடுக்கும்படி, அவருக்கு தேவையான பணத்தை கொடுக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் மாலுடைய பொறுப்பாய்க்கு உத்தரவிட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றார். அருமையானவர்களே, நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த நற்குணத்தில் ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஆபரணம் என்ற நற்குணங்களிலிருந்து ஒன்று மன்னித்து வாழுதல். மன்னிக்கும் தன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் நம்மை பயபக்தியாளராக காட்டுகிறது, சொர்க்கத்திற்கு உரித்தானவராக நம்மை ஆக்குகின்றது, உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நம்மை அழகாக்குகின்றது என்பதோடு நின்று விடாமல் இந்த ஹதீஸ் ஆயத்தை, இந்த செய்திகளை எல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையை எல்லாம் முன்வைத்து நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். அதற்கு செய்தனா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அஃதலு அக்லாகில் முஃமின், ஒரு முஃமினுடைய குணநலங்களிலேயே ஆக உன்னதமான குணநலம் என்பது மன்னித்து வாழ்வதா. மன்னித்து வாழ்வதா. சின்னதா இருந்தா மன்னிக்கணும், பெருசா இருந்தா பழிந்திருக்கலாம். அண்ணன் நப்சி வலைன பிலாயினி வல்பிசாஸ் அப்படின்றதெல்லாம் குர்ஆன்ல நமக்கு இருக்குது. பழிந்திருத்துக் கொள்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னா இது ஒரு நிலை. ஆனால் அதை விட சிறந்தது என்பது மன்னிப்பு. சொல்வார்கள் அதற்கு செய்யினா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அஃதலு அக்லாகில் முஃமின் அல் அஃபு. வார்த்தையால் மார்க்கத்தில் சொன்ன மாதிரி கை பேசாத இடத்துல கண்கள் பேசி விடுகிறது, கை தண்டிக்காததை கண்கள் தண்டிக்கிறது, கண்கள் தண்டிக்காததை ஜாடை மாடைகள் தண்டித்து விடுகிறது. அனைத்து நிலையிலேயும் கோபத்தை அடைத்து காதுமீனல் கோபத்தை அப்படியே வென்று விழுங்கி பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை மன்னித்து அவர் ஏற்படுத்திய பாதிப்பை மறந்து விடுவது ஒரு சிறந்த உன்னதமான ஒரு குணநலம் என்பது. இந்த குணநலம் மனிதனுடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அது அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. சொல்வார்கள், சிறப்பு செய்யுதுன்னா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த மாணிக்கங்களில் ஒரு மாணிக்கம். அதுல மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த சமூகத்தின், இந்த உம்மத்தினுடைய சட்ட ஞானம் பெற்றவர் என்ற வாழ்த்தை பெருமானாரிடத்திலிருந்து பெற்றவர்கள். அதற்கு செய்தனால் அதுல மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு காலம் ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல், பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய சூழல். ஒரு சந்தை மாதிரி வச்சுக்கிறீங்களா, ஒரு கடைக்கு சந்தை. தன்னுடைய தலப்பாகையை கலட்டி பக்கத்தில் வைத்திருந்தார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் திடீரென்று வாங்கி வந்து செல்லும் போது கூட ஏதோ ஒரு காரணத்தினால் தலப்பாகை
தலையை தூக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தலப்பாவுல தான் ரூபாய் நோட்டுகளை அவர்கள் உள்ளே சுருட்டி வைத்திருக்கிறார்கள். தலப்பா எடுக்கலான்னு போனா தலப்பா அழிந்து கிடக்கிறது. காசு இல்லை, தலப்பாவுல உள்ள சொல்லி வச்சிருந்த காசு தலப்பா அழிந்து இருக்கிறது, காசு இல்லை. என்ன செய்துனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த தலப்பாவுல தான் பணத்தை சொல்லி வைத்திருந்தேன். நான் இந்த இடத்தில் வைக்கும் பொழுது அதில் பணம் இருந்தது, யார் எடுத்தார் அப்படின்ற மாதிரி எழுதுகிறார்கள். இதுக்கு மேல பக்கத்தில் இருந்தவர்கள் என்னன்னு தெரிந்தவர்கள் ரசூலுல்லாஹினுடைய அருள் போல இவர்கள் போய் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் சொல்வது சரிதான், சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நான் எடுத்தேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் சொல்ல வரலன்ற உடனே இவர்கள் சாபமிட தொடங்கி விட்டார்கள். இருகரம் ஏந்தி. எப்படி தெரியுமா? இறைவா, யா அல்லாஹ், அல்லாஹும்ம கத்தா யதஸ்ஸாரிக், ரட்சகா, இந்த சஹாபி ரசூலினுடைய பணத்தை திருடியவர், களவெடுத்தவரினுடைய கரங்களை துண்டிப்பாய். அல்லாஹும்ம கத்தா யதஸ்ஸாரிக் அல்லதி அகதஹா, இவர்களின் பணத்தை எடுத்தவரினுடைய கரத்தை நீ துண்டிப்பாயாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதை எதிர்பார்க்கவில்லை. பெருமானாரிடத்திலிருந்து வளர்ந்தவர்கள் அல்லவா, பெருமானார்களை பார்த்து வளர்ந்தவர்கள் அல்லவா, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உபதேசத்தை கேட்டு வாழ்க்கைக்கான வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஆபரணம் என்ன என்று தெரிந்தவர்கள் தானே. எனவே இந்த வார்த்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இறைவா, திருடியவர், களவெடுத்தவர்களுடைய கரத்தை நீ துண்டிப்பாயாக என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுகரம் ஏந்தினார்கள். அதற்கு செய்தனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்துகிறார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன் கான அமலஹு அலா அக்திஹா ஹாஜா, இறைவா ரட்சகா, இவருடைய வாழ்க்கை சூழலினுடைய தேவை இந்த பணத்தை எடுக்கும்படி தூண்டி இருக்குமேயானால் அவருடைய வாழ்க்கையின் எந்த தேவைக்காக அவர் எடுத்தாரோ அந்த தேவையை இறைவா அவருக்கு நீ பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஹலாலாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். நம்மளா இருந்தா நம்முடைய நிலையையும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவா, இவர் பணத்தை எடுத்தவர்களுடைய கரத்தை துண்டிப்பாயாக என்று சம்பந்தமில்லாதவர்கள் இவர்களுக்காக பரிந்து பேசிய பொழுது, ரப்பிடத்தில் பரிந்து பேசிய பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கரம் ஏந்துகிறார்கள், யா அல்லாஹ், என் பணத்தை அவர் எடுத்தது அவருடைய ஒரு நிர்பந்த தேவைக்காக இருக்கும் என்றால் அவருடைய தேவைக்காக எடுத்த அந்த பணத்தில் நீ பரக்கத்தை கொடுப்பாயாக. இறைவா ரட்சகா, வைன்கான அமலத்து ஜுர்அத்துன் அல தம்பி, பாவம் செய்கின்ற ஒரு துணிச்சலில் அவர் பணம் எடுத்திருப்பார் என்றால் ரட்சகா ஃபஜஅல்ஹு ஆகிர துனூபினி, என் பணத்தை திருடனாரா இல்லையா, இந்த குற்றத்தையே அவருடைய கடைசி குற்றமாக விளையாடும். அற்புதமான வார்த்தை. தன் பணம் பறிபோனது தனக்கு பெரிதல்ல, தன் பணத்தை பறித்து விட்டார் என்ற ஆத்திரமோ கோபமோ அல்ல. இங்க இருக்கிறவங்க 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்ல யாராவது ஒருவர் தான் எடுத்திருப்பீர்கள் என்று பழி சுமத்தி அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டியது இருந்திருந்தாலும் கூட மேற்கொண்டிருக்கலாம், தப்பில்லை. ஆனாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதம், இறைவா, அவர் தேவைக்காக எடுத்திருப்பார் என்றால் அவர் தேவை நிறைவேறும் அளவிற்கு எடுத்த பணத்தில் அவருக்கு நீ பரக்கத்தை செய்து கொடு. பாவம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தைரியம் அவரை பணம் எடுக்க வைத்திருக்கும் என்றால் இவருடைய குற்றத்தையே இவருடைய கடைசி குற்றமாக்கி வை, இந்த குற்றத்தில் இருந்தும் இவரை நீ பாதுகாத்து என்று அவர் மீது ரஹ்மத் செய்கிறார்கள் என்றால் இந்த பட்டு எங்கிருந்து வந்தது, யாரிடத்திலிருந்து படித்தது,
யார் சொல்லி இதை அவர்கள் செயல்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய வாழ்க்கையை பார்த்து பார்த்து படித்த சொல்லுவேன் இல்லையா, பெருமானாரை மக்கத்தார்கள் தண்டித்ததை விட, அநீதமிழைத்ததை விட, கொடுமைப்படுத்தியதை விட பெரிய கொடுமைகளை நாம் சந்தித்ததுண்டா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். பெருமானார் அத்துணை துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கொடுமைகளை சந்தித்த போதும் கூட, அநீதங்களை சந்தித்த போதும் கூட இன்று உங்களிடத்தில் பழிவாக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டவர்கள், உங்களிடத்தில் எந்த விதமான விசாரணையும் இல்லை, பழிதீர்த்தலும் இல்லை என்று சொன்ன அந்த சூழலை எப்படிப்பட்ட கட்டத்தில் பெருமானார் சொன்னார்கள், இந்த பணம் எனக்கு என்ன பெரிய பாதிப்பை எனக்கு தந்துவிட்டது, துவான் செய்கிறார்கள். எடுத்தவர்களுடைய இந்த குற்றத்தையே அவருடைய இறுதி குற்றமாக, கடைசி குற்றமாக ஆக்கிவை என்று அந்த மன்னித்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு உபகாரமாக துஆவும் ரப்பல் ஆலமீனிடத்தில் வேண்டுகிறார்கள் என்றார். அருமையானவர்களே, இஸ்லாம் நமக்கு எத்தகைய ஒரு அழகிய வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். அவரை சொல்லி நிறைவு கொடுக்கிறேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இஸ்லாம் அழகிய குணத்தால் ஈர்க்கப்பட்டது. இஸ்லாத்தின் அழகிய குணநலங்களை பார்த்து மக்கள் அதன் பக்கம் மோகம் கொண்டார்கள், சாலை சாலையாக வந்தார்கள் என்பதை நாம் மக்கா காப்பிர்கள் அந்த ஆரம்ப காலத்து மாத்திரமல்ல, இப்போ கூட பல நிகழ்வுகள் இது போல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அழகிய குணங்கள் பெருமானாரிடத்திலிருந்து வெளிப்பட்ட விதம் ஒரு கட்டத்தில் நடந்து செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்தை நோக்கி ஒரு படையை அனுப்பி வைத்தார். போனவர்கள் திரும்பி வரும் பொழுது ஒருவரை கைதியாக பிடித்து வருகிறார்கள். பனு ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் சுமாமா ரலியல்லாஹு தஆலா. அந்த சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைதியாக பிடிச்சு வராங்க. கைதியா பிடிச்சிட்டு வரும்போது அவங்க இஸ்லாத்தை எடுத்திருக்கல. பெருமானாருக்கு மிக அநீதம் இழைத்த மக்கள்களில் ஒருவர், பெருமானாருக்கு மிக அநீதம் இழைத்த கூட்டத்தில் ஒருவர், யமாமா பகுதியை சார்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு இரவோடு இரவாக இந்த படை மதீனாவுக்கு திரும்பி வருகிறது. கைதியாக பிடித்து வந்திருந்த அந்த சுமாமா அவர்களை மஸ்ஜித் நபவியினுடைய தூணில் கட்டி போட்டுவிட்டு பெருமானார் கதவிற்கு வந்த பின்னால் பேசிக் கொள்ளலாம் என்று இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிறார். வந்தால் தூணில் கட்டப்பட்டிருக்கும் நபரை பார்க்கிறார்கள். விளங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமாமாவை விளங்கிக் கொண்டார்கள். பெருமானார் கேட்டாங்க, சுமாமா, என்னிடத்தில் என்ன ஆதரவு வைக்கிற அப்படின்னா, என்னிடத்தில் நீ சிக்கிக் கொண்டாய், என் கட்டுப்பாட்டில் வந்து விட்டாய். வெளியில் இருக்கும் பொழுது பல இன்னல்களை தந்திருக்கிறாய், உன் கூட்டம் பல இன்னல்களை தந்திருக்கிறது. சிக்கிட்டியே, இப்ப நீ என்ன ஆதரவு வைத்திருக்கிறாய்? சொன்னாங்க, நபர் சொல்கிறார், ஐந்தி கைருல் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது அவர்களே, உங்களை பற்றி எனக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது. நீங்க மன்னித்தாலும் மன்னிக்கலாம்,
மன்னித்தாலும் மன்னிக்கலாம், தண்டித்தாலும் அதற்கு நான் தகுதியானவனே, என்னை தண்டித்தாலும் அது உங்கள் மீது குற்றம் இல்லை, சரியாக செய்வீங்க. சொல்லலாம் கேட்டு போயிட்டாங்க. சொல்லுகை முடிந்தது. பெருமானார் தந்தை வேலையில் ஈடுபட்டாங்க. ஒரு நாள் கழிகிறது. மறுநாள் காலையில் திரும்ப வராங்க. பெருமானார் சொன்னார், அவர் கட்டி போடப்பட்டிருக்கிறார். மீண்டும் கேட்கிறார்கள், சும்மா என்னிடத்தில் என்ன ஆதரவு வைத்திருக்கிறார் என்று சொன்னவர்களே திரும்ப சொல்றார். பெருமானார் போயிட்டாங்க. அந்த நாளும் கலைஞர்கள். மூன்றாம் நாள் பெருமானார் வருகிறார்கள். துணியில் கட்டி போடப்பட்டிருக்கிறார். பெருமானார் கேட்கிறாங்க, என்ன ஆதரவு வைக்கிறார்? அதே மாதிரி மன்னித்தாலும் நீங்கள் மன்னிக்கலாம், தண்டித்தாலும் அதற்கு நான் தகுதியானவனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களையும் பார்த்து சொன்னாங்க, பேச்சு எந்த நிபந்தனைகள் அப்படி இப்படி மேல் பேச்சுக்கள் இதெல்லாம் இல்ல, இவ்வளவுதான் பேச்சு. என்ன ஆதரவு வைக்கிறார், இந்த மாதிரி ஆதரவு வச்சிருக்கிறேன். முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள், இவ்வளவுதான் பேச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துமாமாவுடைய விஷயத்தில் தன் தோழர்களிடத்தில் சொல்றாங்க, இதில் அறிவித்து விட்டுருங்கள். துமாமா அழித்து விடப்படுகிறார். சொல்றாங்க, தன் வாழ்க்கையை சொல்லுவாங்க, நான் மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியில வந்தேன், மதீனாவின் வீதிக்குள்ள வந்தேன். உங்களுடைய உணவெல்லாம் வசதிக்கு ஒப்பிச்சாங்க. எண்ணங்கள் ஓடிட்டே. அவர் பனு ஹனீஃபா கோத்திரத்தினுடைய தலைவர், சராசரி நபர் அல்ல. சென்றவர், மதீனாவினுடைய வீதிகளில் நடந்தவர். ஒரு தோட்டம் வருகிறது, தோட்டத்திற்குள் உள்ளே நுழைகிறார். அங்கிருந்த நீரோடையில் குளிக்கின்றார். குளித்து முடித்தவர் நேராக தன் ஊரை நோக்கி பயணம் போகவில்லை, வந்த பாதையிலேயே திரும்பி செல்கிறார். மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பெருமானார் சுமாமாவை, சுமாமா இஸ்லாத்துக்கு வந்ததையா உன்னை மன்னிச்சிடுறேன், இஸ்லாத்துக்கு வாரன்னு சொல்ல நான் உன்னை மன்னிக்கிறேன் சொல்லல. அல்லது நீ இப்படிலாம் செஞ்சி அப்படிலாம் செஞ்சியே அப்படின்னு குத்தி காட்டல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது ஒன்று, என்ன ஆதரவு வைக்கிறாய்? பதில் பெற்றார்கள். மீண்டும் அது போன்ற இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் அழித்து விடுகிறாங்க. போனவர் போயிருக்கலாம், தன் படையை திரட்டி வந்து அவர் வேறு விதத்தில் நடந்திருக்க கூடும், ஆனால் நடந்திருக்க முடியும். ஆனாலும் கூட அவர் குளித்தவர் நேராக பெருமானாரிடத்தில் வருகிறார். கலிமா ஷஹாதா சொல்லுகிறார். தன்னை இஸ்லாத்தில் ஒருவராக ஆக்கிக் கொள்கிறார். இவரை இஸ்லாத்திற்கு அழைத்தது எது? எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிக்கும் தன்மை. அடுத்து பேசுகிறார் பெருமானாரிடத்தில், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, படைத்தவனின் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த பூமியிலேயே பிடிக்காத முகம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது உங்களுடைய முகம்தான். ஆனால் இந்த உலகத்திலேயே உங்கள் முகத்தை விட எந்த முகமும் எனக்கு பிடித்ததில்லை அப்படின்றார். இந்த உலகத்திலேயே பிடிக்காத மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த இஸ்லாமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இதுதான் எனக்கு மிக பிரியமான மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களிலேயே, ஊர்களிலேயே பிடிக்காத இடமாக இருந்தது. ஆனால் இன்று இதுதான் எனக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. பேசி விடலாம், சொல்லலாம், நான் அன்பாருக்கு போகணும்னு ஆசை. அந்த ஆசையில்தான் இல்லையா, நான் அந்த எண்ணத்தில் தான் என் ஊரில் இருந்து புறப்பட்டு போனேன். இடையில் என்னை உங்களுடைய ஆட்கள் என்னை கைது பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள். நான் என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அவர்களை பற்றி நீங்கள் அடுத்து ஒரு வார்த்தை பேசுவீர்கள் என்றால் மக்களை பேசுறது எதுவா இருந்தாலும் அங்கிருந்துதான் வரணும், எம்மால இருந்துதான் வரணும். அங்கிருந்து வரக்கூடிய தானியங்களை நான் தடை செய்து விடுவேன் என்று சொல்லி காரசாரமாக சொல்லிவிட்டு உம்ரா செய்துவிட்டு பெருமானாரிடத்தில் அவர் வாங்கிய அனுமதியின் பிரகாரம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு இங்க போயிட்டார், எம்மாவுக்கு போயிட்டார். சொன்னது மாதிரி தானியங்களை கொடுத்ததை நிப்பாட்டிட்டார். சும்மா ஒன்றும் கொடுக்கல, காசுக்கு தான் விட்டார்கள். அங்கே விவசாயம், இங்கே விற்பனை. அப்படி ஒரு வருமானம் பெருமானாரை தூற்றிய இடத்திலிருந்தும் பெருமானாரை மதிக்காத இடத்திலிருந்தும் வரக்கூடிய ஒரு லாபம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்ற விதத்தில் அந்த தானியங்களை மக்காவுக்கு கொடுக்கறதை நிப்பாட்டிட்டார். மக்கள் பசியும் பட்டியும் ஆயிடுச்சு. நேர மக்காவாசிகளுக்கு யார் பிடிச்சாங்க தெரியுமா? எங்கள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்க. உங்கள் மீது கொண்டிருக்கும் ஈமானின் காரணத்தினால், உங்கள் மீது கொண்டிருக்கும் பிரியத்தின் காரணத்தினால், உங்கள் மீது வைத்திருக்கும் மதிப்பின் காரணத்தினால் யமாமாவினுடைய பனு ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் சுமாமா எங்களிடத்தில் கோபித்துக் கொண்டு எங்களுக்கான தானியத்தை அவர் தடை செய்து விட்டார். நாங்கள் பசியில் பட்டினியை நாங்கள் வாடுகிறோம். உங்கள் தோழருக்கு நீங்கள் சிபாரிசு செய்து எங்களுக்காக அந்த தானியங்களை பெற்றிருக்கார்கள் என்ற பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். சுமாமா, என் ஊர் மக்களை பட்டினியாகி அழைத்து விடாதே, அவர்களுக்கு தானியம் கூறுகிறார்கள். சொல்ல வருவது எவ்வளவு வெறுப்புணர்வோடு இருந்த மனிதரையும் கூட பெருமானார்களுடைய விஷயத்தில் இவ்வளவு அன்பையும் பெருமானார் மீது இவ்வளவு மரியாதையையும் பெருமானார் கொண்டு வந்த தீனின் மீது இவ்வளவு பிடிப்பையும் பெருமானாரை குறை சொல்லியதற்காக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் எனக்கு தேவையே இல்லை. தன் நாட்டினுடைய வர்த்தகத்தையே அவர் விட்டார், மக்காவுக்கு செல்வதை தடை செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை இந்த அளவுக்கு நேசத்திற்குரியவராக பெருமானார் மீது பிரியத்திற்குரியவராக மாற்றியது ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செயல். பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவரிடத்தில் எந்த விசாரணையும் இன்றி அவரை மன்னித்ததோடு மாத்திரம் அல்ல, அவர் மூலம் நடந்த குற்றங்கள், குறைகள், அநீதங்கள் எல்லாம் பெருமானார் மறந்து விட்டது என்பதை நாம் உணராமல் இல்லை. இத்தகைய குணத்தை நம்மிடத்தில் விரும்புகிறார். இத்தகைய குணத்திற்குரியவர்களே பயபக்தியாளர்கள் என்று அவர்கள் பக்தியாளர்கள் என்று சொல்லல, முத்தகீன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கோபத்தை வென்று விழுங்கிவிட்டு மக்களை மன்னித்து வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த சொற்க அந்த தன்மை உள்ளவர்களையே அவர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்கின்றார். சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்துவார்கள், மன்னிப்பின்பால் விரைந்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பது யார்? அந்த அழைப்பு குறித்தார்கள் யார்? அந்த அழைப்புக்கு தன்னை பாக்கியப்படுத்திய போது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்கும் அவருடைய விசாலமான அந்த சொர்க்கத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களுடைய அந்த இலக்கணம், அந்த ஆபரணம் மன்னிக்கும் தன்மை என்றால் மன்னிக்கும் தன்மை நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாம் தெரிந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே கோபதாபங்களை எல்லாம் நாம் கரைந்துவிட்டு கோபங்களை நாம் அடக்கிக் கொண்டு குடும்பத்தில் சரி, உற்றார் உறவினர்கள், அக்கம்பக்கத்தார்கள், நண்பர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அனைத்து மக்களிடத்திலேயும் பெருமையோடும் பெருமையோடும் வாழ்ந்து இரக்கமும் மனத்திலாலும் இரக்கமுக்கும் நந்திஸ்தமா உலகத்தில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள். அத்தகைய வாழ்த்துக்குரியவர்களாக, அத்தகைய பாக்கியத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
தாஜுல் ஹரமைன் ஷரீஃபைன் ஷேഖுனா சையீத் அபூபக்கர் சின்ன முத்து அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மகான் சையீத் அஹ்மத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மகான் சையீத் இஸ்மாயில் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 141ஆம் ஆண்டு உருஸ் முபாரக் கல்லூரி பெரும் விழாவின் நிமித்தம் முதலாம் நாளாகிய இன்று மன்னிக்கும் மாண்பாளர் என்ற தலைப்பில் உரை வழங்கிய ஆய்வந்தரை புனித மஹல்லத்துல் காதிரியா அரபிக் கலாம் பீடத்தின் பேராசிரியரும் சன்மார்க்க விரிவுரையாளருமான அதிசங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏ.கே. முகமது அஸ்ஃபர் ஆலிம் அஷ்ரஃபி அவர்களுக்கு எங்களது பாட்டனார் மகான் சின்ன முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிர்வாக சபையினர் சார்பாக ஷுக்ரன் ஜஸீலா என்று சொல்லக்கூடிய மனமான காணிக்கையாக ஆக்குகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரன் ஜஸீலா. அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயுளையும் சௌபாக்கியத்தையும் நிலைநாட்டுவானாகவும் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஷவ்வால் துறை 19 29ஆம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை நாளை சுபூஹ் தொழுகைக்கு பிறகு வளமை போன்று நமது இந்த தர்கா ஷரீஃபில் ஹத்முல் குர்ஆன் ஓதப்படும் என்பதனையும் நாளை மாலை 4:30 மணியளவில் கோலயத்தின் குருநாதர் நம்மின் எஜமான் சையீத் சாதார் குதுப் முஹியத்தீன் ஆண்டவை கட்டசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்களுடைய புனித முஹியத்தீன் மூல ஷரீஃப் ஓதப்படும் என்பதனையும் அகமகிழ்வோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் தினமான நாளை திங்கள் பின்னேறும் செவ்வாய் இரவு 8:30 மணி அளவில் மார்க்க சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்ததை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே.எம். முஹம்மது வக்ஃபி முஹம்மது ரிஸ்வி ஆலிம் மின்ஹாஜ் அவர்கள் இலங்கை தலைப்பு வழிகாட்டும் ஒளிமார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்கூட்டியே வந்து மகானவர்களுடைய நல்லார்வை பெருமானை நம்புடன் நம்பிக் கொள்கிறோம். அறிவிப்பு: வீட்டு ஒன்றியல் வைத்திருப்பவர்கள் முன்கூட்டியே அலுவலகத்தில் தந்து ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒன்றியல் நேரத்தை வழங்கும் நாள் 2/5/2024 வியாழக்கிழமை காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை வழங்கப்படும் என்று நிர்வாகத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறோம். மேலும் மகானவர்களுடைய நற்கராசில் பொதுப்பணியுடன் காத்திருக்கின்றது. இன்னும் எஞ்சிய பணிகள் நிறைவேறும் தருவாயில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பெருமக்களும் ஜனவந்தர்களும் அதிகமான கட்டிட நிதி வசூலிலிருந்து வரக்கூடிய வருடங்களில் மிக சிறப்பாக பொதுப்பணியுடன் காத்திருக்க நீங்கள் யாரும் துணை புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக பாத்தியா துவா மஸ்ஜிது சையதுனா பிலால் அவர்களுடைய பள்ளியின் பிலால் அல்ஹாஜ் ஆலி எம்.எம். முஹம்மது அப்துல் காதிர் சூஃபி அவர்கள் பாத்தியா துவா ஓதி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا على النبي المصطفى محمد صلى الله عليه وسلم الفاتحة. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قل الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم. قل اعوذ بالله من شر ما خلق من شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم.
سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى وصحبه وعلى في الله صلاة دائمة دوام القيام. اللهم اشرفنا بالتقوى وتهنا بالعافية والصلاة والقوم يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وتوحيدك يا الله. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة والفضل لنا وجاتنا وعافانا من الحساب. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم انصر بنا بما قال في هذه القصة ورحمتنا وبركة شاملة وتوبة كاملة منك يا رب سيدنا وبنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى من يسحب بقدرنا ويقضي ويقضي وحيد المقام وسلم رسول الله صلى الله عليه وسلم طابعين وبعد ذلك الله تعالى عليه أجمعين. ثم إلى رب سيدنا ربنا مخلوص تحت سبحانه ومستغفر ما يقين ولا يشترك شيء ويكين وتلقى بها تدخل أصبر الدين وبسم الله سلطان العارفين سيد رحمة الرفاع رضي الله تعالى بسم الله سبحانه وتعالى وحيد بسم عقائد الغريب وبركين دنيا الله تعالى وبسم الله تذكر القرآن الغيب مصدر الحسن يسر الله تعالى بسم الله تذكر القرآن الله تعالى بسم الله تذكر القرآن سيد الصلاة والسلام على الله تعالى بسم الله سبحانه وتعالى الله تعالى بشكل كبير الشيخ تعالى الله تعالى بسم الله سبحانه وتعالى الله تعالى وبشكل صاحب الدين تعالى الله تعالى وبشكل كل ولي الله تعالى أجمعين. اللهم إنا نسألك الخير ما سألك وعبدك وجيد سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك وعبدك وجيد سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على المسلمين في فلسطين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا عليك توكلنا وإليك رجعنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لوالدينا وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأوليائه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على
وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.